அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இரண்டு சகோதரர்கள் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ரெண்டு சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்து அந்த இஸ்லாத்துடைய பணிகள் செஞ்சுட்டே இருக்காங்க. சில நாட்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு போர். அந்த போர்ல ரெண்டு பேரும் போறாங்க, கலந்து கொள்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன ஆயிடுறாருன்னா ஷஹீத் ஆயிடுறாரு. ஒரு சகோதரர் என்ன ஆயிடுறாரு, ஷஹீத் ஆயிடுறாரு. அதுக்கு பிறகு இன்னொரு சகோதரர் என்ன பண்றாருன்னா அவரு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம படுத்தையா இருந்து அவங்க வந்து கொஞ்சம் ஹலாலான ஒரு மரணம், ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அவங்க படுத்தையா இருந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களும் என்ன பண்றாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க, அவங்களும் மரணிச்சுறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு யாருன்னா அந்த தல்ஹா பின் உபைர் ஒரு சஹாபி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சில நாட்களுக்கு பிறகு ஒரு கனவு பார்க்கறாரு, கனவு காண்றாரு. அந்த கனவுல என்ன காண்றாரு அப்படின்னா சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோய்வாய்ப்பட்டு ஒரு வருஷம் பெட்ல இருந்தார்ல, அந்த சகோதரர் வந்து சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டாரு உள்ளுக்குள்ள. அந்த ஷஹீதானா இருக்காருங்க, அவர் போல பின்னாடியே நிற்கிறாரு, ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவரு வந்து சொர்க்கத்துல போறாரு. இந்த கனவு இந்த இவர் பாக்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்பவுமே யாருக்கு அந்தஸ்து அதிகமா கிடைக்கும், ஷஹீதானவர்களுக்கு தான். அல்லாஹ்வே சொல்ற ஷஹீதானவர் சொர்க்கத்தின் பறவை போல பறந்து கொண்டே இருப்பாரு. சின்ன சின்ன குட்டி குட்டி கலர் பறவை போல இருப்பாங்களா சொர்க்கத்துல. அதனால எல்லாருமே வந்து ஷஹீதான அந்தஸ்தை கேட்பாங்க. அப்போ இந்த ரெண்டு சகோதரர் ஒருத்தர் ஷஹீதான மரணம் அடைஞ்சிருக்காருன்னா அவர் தான் முன்னாடி போறோம் சொர்க்கத்துல. ஆனா அவர் போல பின்னாடி இருக்கிற ஒரு சகோதரர் ஷஹீத் மரணம் இல்லை, சாதாரணமான ஒரு இயற்கை மரணம் தான். ஆனா உடம்பு சரியில்லாம கொஞ்சம் பெட்ல இருந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மௌத்தாயிருக்காரு. ஏன் இவர் சொர்க்கத்துக்கு போனாங்க? அவருக்கு ஆச்சரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராரு, அவங்களுடைய தூதரே நான் ஒரு கனவு பார்த்தேன், இந்த ரெண்டு பேர் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க சகோதரர், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொர்க்க ஷஹீதானவர் பின்னாடி போனாரு, இவர் முன்னாடி போயிட்டாரு, அது என்ன எனக்கு வருதுன்னா அப்போ சொல்றாங்க, நீங்கள் கனவு காண்பது உண்மை. நீங்க பாத்தீங்களா அந்த கனவு, அது உண்மையான கனவு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இப்ப ரெண்டாவது ஒரு சகோதரர் ஒரு வருஷம் படுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வருடம் அந்த படுக்கையில் இருக்கும் போது ரமலானுடைய மாதத்தை அவர் அடைந்தார். அந்த ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு அவரு உண்மையான அந்த தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையில இருந்து தராவியா தொழுகையில இருந்து அல்லாஹ் கிட்ட அதிகமா இபாதத் செஞ்சு நோன்பு வச்சு குர்ஆனை ஓதி லைலத்துல் கத்ர் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு போனதுனால அவர் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டாரா, இவர் வந்து பின்னாடி போறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படிங்க சொல்றாங்க, அவர் ரமலானுடைய மாதம் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அடைந்து விட்டார், அதில் அவர் செய்த நன்மை காரணமாக அவர் முன்னாடி சொர்க்கத்தின் நுழைவுடையவராக இருக்காரு, இவர் அதுக்கு பிறகு போறாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து முன்னாடி போகக்கூடிய இருக்கும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ரமலானுடைய மாதம் அடைஞ்சு இந்த நன்மைகள் எல்லாமே நம்ம செஞ்சோம்னா ஷஹீதை விட அந்தஸ்தை விட நம்ம முன்னாடி சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். அப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, நம்ம இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த செய்த அமல்கள் நம்ம சொர்க்கத்துல கூட்டிட்டு போய் சேர்த்துடும். அதனால அதிகமான ரமலானுடைய மாதத்துக்கு இந்த நாட்கள் குறைவாக இருக்கு, முடிய போது அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாம வீணடிக்காம முடிஞ்ச அளவுக்கு சிக்கிது சரியா, நம்ம அதிகமான சிக்கல் செய்யக்கூடியவராக இருக்கணும். நம்ம வந்து அதிகமா புறம் பேசுறது, பொய் பேசுறது, இதுல இருந்து நம்ம வந்து இதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம நன்மையான காரியம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆக்குவானாக. சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? முதல் கேள்வி கேட்டது என்ன? யார் சொல்றீங்க? எல்லா நோய்க்கும் மருந்து என்ன நோய்? இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் முஸ்லிம்ல வந்து 444
பருப்பு நம்ம வந்து அதை பயன்படுத்துற முறைகள் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்தோட இருக்கு. இதை நம்ம வந்து பயன்படுத்தணும்னா நம்ம மரணம் அது முன்னாடி நமக்கு எந்த வியாதி இருந்தாலும் நல்லாயிடும். சரியா? அதை நீயே செஞ்சு சாப்பிடணும். சில பேர் நம்ம கருத்துலாம் சாப்பிடுங்க நல்லாவே ஆகுதான்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நீயே செய்யணும். அது வந்து கருத்திரத்துக்கு நீயது காலையிலே வெறும் வயிற்றுல கிட்டா நோக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கிட்டா நோக்கி சாப்பிடக்கூடிய சில பேர் இரவுலயே வந்து ஊற வச்சுட்டு கம்மியான குவான்டிட்டி தான் சாப்பிடணும். எப்பவுமே கருத்திரகம் ஊற வச்சுக்கணும். நான் ஒரு ஹக்கீம் இருக்காரு, அவர் வந்து ஷிமுகால போயிட்டு வந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 48 நவாசனவாசி இருக்காங்க. அவருக்கு 48 நவாசனவாசி. அது இல்லாம அவங்களுடைய 4 மனைவிங்க இருக்காங்க. 4 மனைவிக்கு எத்தனை 24 பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியே இருந்து அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, நான் எனக்கு உடம்பு தெரியலன்னு கேட்டு அவரை பாக்குறதுக்கு ஷிமுகம் அவர் ஒரே எதுவுமே ஒரு ஸ்பூனு வெந்தயம், அரை ஸ்பூனு ஆளி விதை 4 ஸ்பூனு கருஞ்சீரகம். இந்த 3ஐயும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எழுந்து ப்ரஷ்ஷே பண்ணக்கூடாது. நம்ம தொழுவுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷே பண்ணாம அது எல்லாம் வாயில போட்டு நல்லா மென்னி நம்மளுடைய உண்மையிலேயே வாயில அதை மென்னு தின்னு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இதே நீங்க 40 நாள் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையே பண்ணிட்டு உங்களுக்கு சுகர் பிபி எந்த பிரச்சனையும் வராது. அல்ஹம்துலில்லாஹ் நான் அந்த அந்த செயற்பாடு செஞ்சதுனால ரொம்ப நாளா எனக்கு இப்போ அந்த பிரச்சனையே அல்ஹம்துலில்லாஹ் இல்ல. ஒரு சில டைம் வரும், நோய்னா எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் முடிஞ்ச அளவு எல்லாருமே இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது நமக்கு ஆரோக்கியமான நம்முடைய எல்லா நோய்களுக்கு இது மிக சிறந்ததாக இருக்குது. சரியா? ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்படியே அதுக்கு பாதி வந்து ஆளி விதை, அதுக்கு அப்படியே கால் வந்து கருஞ்சீரகம். சரியா? இந்த மூணையே ஊற வைக்கணும். பிரஷ் பண்ணாம எழுந்து பெட்ல உட்கார்றல நேரா பெட்ல போட்டு நல்லா சாப்பிட்டு சுடுதண்ணி கொஞ்சமா சுடுதண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்புறமா சரி அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தாச்சு.